தற்போதைய அண்மை செய்தியாக தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடைபெறும் இடத்தை ஏடிஎஸ்பி ஆய்வு நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாசம். வணக்கம் சிவபிரகாசம், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் தனது கட்சியினுடைய மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளார். அதாவது குறிப்பாக அந்த மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை பகுதியில் மாநாடு நடத்த திட்டமிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷ்ணி ஆனந்த் அவர்கள் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துள்ள ஏடிஎஸ்பி திருமால் அவர்களிடம் மனு அளித்திருந்தார். அதாவது விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில மாநாடு நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டிற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொள்வார். மேலும் இந்த மாநாட்டில் சுமார் 1.5 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள். அந்த மாநாடு நடத்துவதற்காக அந்த வி சாலை பகுதியில் உள்ள 85 ஏக்கர் இடத்தை வாடகைக்கு எடுத்து மாநாடு நடத்த உள்ளோம். மேலும் இந்த மாநாட்டில் 1.5 லட்சம் பேர் கலந்து கொள்ள உள்ளார்கள். மேலும் இந்த மாநாட்டில் வருபவர்கள் வாகனங்கள் பார்க்கிங் செய்ய 5 ஏக்கர் இடம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அனுமதி கேட்டு மனு அளித்திருந்தார். அந்த மனுவில் இந்த மாநாடானது வருகின்ற செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டிருந்த நிலையில் அதற்கான அனுமதி கிடைத்தவுடன் நடத்த அவர்கள் முடிவு செய்திருந்தனர். இதனை மனுவை பெற்ற விழுப்புரம் மாவட்ட ஏடிஎஸ்பி திருமால் அவர்கள் தற்போது வி சாலை பகுதியில் விரிவான ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதாவது அந்த மாநாடு அந்த இடத்தில் நடத்தினால் அந்த இடத்திற்கு எவ்வளவு பாதுகாப்பு போலீஸ் தேவைப்படும், மேலும் அந்த மாநாட்டிற்கு கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் எப்படி ஏற்படுத்தப்படும், மேலும் பாதுகாப்பு விவரங்களான ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் எவ்வாறு அங்கு பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் தற்போது ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆய்வில் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷ்லி ஆனந்த் மற்றும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.